ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி ஆர்எஸ் துரை செந்தில்குமாரோட இயக்கத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட எழுத்துல நடிகர் சூரி அண்ட் சசிகுமார், உன்னிமுகுந்தன் அண்ட் சிசுரா அண்ட் ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கச்சக்கமான பேர் நடிப்பில் உருவாகிக்க ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி தான் கருடன் அப்படிங்கிற படம். அண்ட் விடுதலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் நடிகர் சூரிய அவர்கள் முதன்மை கதாபாத்திரமா நடிக்கிற திரைப்படம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு நம்மளோட யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சிருக்காரு. கதை அப்படின்னும் போது படத்தோட ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க. கதை என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு 3 விஷயமா தான் இருக்கும். ஒன்று பெண், பொன், மண், இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றாங்க. சசிகுமார், உன்னிமுகுந்தன் அண்ட் சூரி இவங்கெல்லாம் ஒரே இதாக வளர்றாங்க, அனாதைகள். ஸோ அவங்களை எடுத்து வடிவுக்கரசு தான் வளர்க்குறாங்க. உன்னிமுகுந்தனோட அவங்க அனாதையா இருக்கும்போது எடுத்து வளர்க்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா செங்கல் வியாபாரம் பண்றாரு நம்ம உன்னிமுகுந்தன். அதை குறிப்பிட்ட நேரத்துல அவர் லாரி கான்ட்ராக்ட் வச்சிருக்க ஒரு சசிகுமார் கரெக்டான இடத்துல கொண்டு டெலிவரி பண்ணிடுறாரு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 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 நாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நன்றி உள்ள நாய். ஸோ அந்த மாதிரி உன்னிமுகுந்தனோட இருக்காரு சூரி. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் இறந்தும் போயிடுறாரு. கொலை பண்ணிடுறாங்க. உன்னிமுகுந்தன் சில கேங்ஸரோட சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கான காரணம் என்ன, இதுக்கப்புறம் சூரி என்ன மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற படம் தான் இந்த கருடன் அப்படிங்கிற படம். அண்ட் ஆக்சுவலி இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர் ரைட்டர் அண்ட் 18+ கண்டென்ட் அப்படின்னும் போது செக்ஷுவலா இந்த படத்துல எந்த ஒரு காட்சிகளும் இல்லை. ஆனால் ப்ரூட்டலான காட்சிகள் இந்த படத்துல எக்கச்சக்கமா அந்த படத்துல நிறைஞ்சு கிடக்கு. ஃபைட்ஸ் எல்லாம் தாறுமாறா தள்ளி தெளிச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த படத்துல பிடிச்ச சீனே பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன் சீன்ல வரக்கூடிய இன்டர்மிஷன் காட்சிகளை விட அதுக்கு பின்னணி இசையா வரக்கூடிய யுவனோட அந்த இசை தான் சும்மா பூரிச்சு போயிடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும். படம் முழுவதுமே படத்தை ஒரு ஒரு பில்லர் அப்படின்ற நம்ம ஒரு ஹார்ட் பீட்டா காப்பாத்துறது யுவனோட மியூசிக். அண்ட் அதுக்கப்புறம் சூரி. ஆக்சுவலி இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நன்றி உள்ள நாயா இருக்கிற ஒருத்தனை நன்றி கெட்ட மனுஷனா எப்படி மாத்தி விடுறானுங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை. ஸோ அதை ரொம்ப அழகா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல சூரி கூட அதான் சொல்லுவாரு, நன்றி உள்ள நாயா இருந்தேன், இப்படி நன்றி கெட்ட மனுஷனா என்னை மாத்தி விட்டேன்னு அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் கதையும் கூட. அண்ட் படத்துல ஃபைட்ஸ் அப்படின்னும் போது எல்லா ஃபைட்ஸுக்குமே ஸ்லோ மோஷன்ல வச்சிருப்பாங்க. அது தேவையா அப்படின்னு இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி சூரியோட நடிப்பு அற்புதமா இருந்துச்சு. யாரு கேட்டாலும் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டாரு. உன்னிமுகுந்தன் கேட்டா உண்மையை தவிர அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் விட சுவாரஸ்யம் அதை அவர் சொல்ற விதம் தான் இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படின்றதுக்குள்ள 10 நிமிஷ கதையை டக்குன்னு சொல்லி முடிச்சிருவாரு. அந்த காட்சிகள் எல்லாமே பயங்கரமா நடிச்சிருப்பாரு. குறிப்பா ஒருத்தரை நம்பி இருக்க ஒருத்தவங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றாங்க அப்படின்னும் போது அதை வெளிக்காட்டுற விதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி கடைசி கிளைமேக்ஸ்ல யார் வில்லன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ சசிகுமாரா உன்னிமுகுந்தனா உண்மையிலே வில்லன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று சூரி பேசுற டயலாக்ஸ் எல்லாமே அற்புதமா இருக்கும். அதே மாதிரி சசிகுமாரோட ஒய்ஃபா நடிச்சிருக்கவங்க அண்ட் சுஷ்வேதா. ஸோ பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னடா சும்மா டம்மியா அவங்கள போட்டு வச்சிருக்காங்களோ அப்படின்னதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சூரிக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு காட்சி இருக்கும். அதுல அவங்களோட நடிப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க. மற்ற தரையில உட்காந்துட்டு ஒரு சீன்ஸ் வரும், சூரிக்கும் அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் சீன்ஸ். அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பூரிச்சு போயிடுவோம். அந்த அளவுக்கு இந்த படம் அந்த காட்சி அவ்வளவு அற்புதமா நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரோஷினி அவர்கள் அண்ட் தெரியும் அவங்களுக்கு, நம்ம கண்ணம்மா சீரியல் நினைக்கிற அதுல வந்தவங்க தான். ஒரு மாதிரி அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம கேரக்டர் அங்கங்க போனாலும் படத்துல முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அவங்க தான் இருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா, அந்த படத்துல சொன்ன மாதிரியே பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மண்ணு பொண்ணு பெண்ணுண்டு. அதுல பெண்ணு இவங்க தான். ஸோ அவங்களோட கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட சின்ன காட்சிகள் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை அற்புதமா நடிச்சு கொடுத்துட்டும் போயிருப்பாங்க. குறிப்பா இதுல நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம் படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ். இது ரெண்டுமே அற்புதமா இருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலையும் தொய்வுகள் ஏற்படாம, எந்த இடத்துலையும் ஒரு சின்ன போர் காட்சிகள் கூட இல்லாம அவ்வளவு அற்புதமா, எந்த ஒரு கண் மூடக்கூடிய ஒரு அபத்தமான காட்சிகளும் இல்லாம பியூரான படமா எடுத்தாலும் அண்ட் பியூரான ஒரு ஆர் ரைட்டர் கண்டென்ட்டா
தலையை வெட்டும் போது ரத்தம் தெளிக்கு அப்படியான காட்சிகள் வந்து இந்த படத்துல இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ட் சூரியனை காமெடியாவே பார்த்துட்டு இருந்த சூரியனை திடீர்னு இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம செகண்ட் படமா பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் எல்லாம் எப்படி பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருப்பாரு அண்ட் ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருப்பாரு. எனக்கு சூரியனை ஓடும்போது ஒரு காட்சி இருக்கு, கையில் ஒரு குழந்தை, கார்ல இருந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு ஒரு ஒரு கீழ் அப்படி நோக்கி ஒரு சரிவா இருக்க ஒரு இடத்துல வந்து ஓடி வரணும் சூரியனை, கையில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய பார்த்துட்டு ஓடி வர்ற ஒரு காட்சி. அந்த காட்சியில வந்து சூரியனை ஓடி வரும்போது பிதாமகன் படத்துல வந்து நம்ம விக்ரம் சார் ஓடுற மாதிரியான காட்சியால் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஒரு பதைக்கிற விதமான ஒரு காட்சியை வந்து சூரிய வந்து அவ்வளவு அற்புதமா வந்து நடிச்சிருப்பாரு. பார்க்கும்போது வந்து வாவ் அப்படின்னு எல்லாம் தாண்டி சூரியனை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அற்புதமா அந்த காட்சியில வந்து நடிச்சு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி அண்ட் ஒரு செங்கல் இதுக்குள்ள நடக்கும். ஸோ அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷன்ல எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஸ்லோ மோஷன் நமக்கு தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் பாடல்கள் பெரிதளவுல எடுபடலை அப்படின்னாலும் அந்த ஒரு மூணாவதா வரக்கூடிய ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப மியூசிக் அண்ட் அந்த யுவனோட அந்த மியூசிக் அந்த இடத்துல வந்து நமக்கு எடுபடுது அப்படின்னு தோணுச்சு. அண்ட் பாடல்களமாகட்டும் பின்னணி இசையாகட்டும் ரெண்டுமே அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமா இதில் நம்ம சொல்ல வேண்டியது சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அவ்வளோ அற்புதமா சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பிடிச்சது எல்லாமே அந்த படத்துல ஸ்டார்டிங் இருக்கும்போது ஒரு ட்ரோன் ஷாட் ஆகட்டும், இன்டர்மிஷன்ஸ்ல ஒரு 3 பேரும் நிற்கிற ஒரு காட்சி வரும். அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அந்த சினிமாட்டோகிராஃபியோட அந்த ஆங்கிள், காமிக்கிற விதம், பின்னோட யுவனோட மியூசிக் அப்படின்னு ஃபயரா அந்த படத்துல அந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்து இருப்பாங்க. அண்ட் நம்ம விடுதலை படத்துல எவ்வளவு பொலைட்டான ஒரு சூரிய நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு அக்ரெசிவான ஒரு சூரிய நம்மளால பார்க்க முடியுது. மொத்தமா ஒரு 4-5 ஃபைட்ஸ் வரும். ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப பயங்கரமா பங்கம் பண்ணியிருப்பாங்க ஃபைட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த கருடன் படம் வந்து எல்லாருமே பார்க்கப்பட வேண்டிய ஒரு படம், கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் படத்தோட எழுத்து ஓடும்போது வந்து சூரியோட எழுத்து பெருசா போகாது, அந்த சசிகுமார் உன்னிமுகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எழுத்தே போகும். ஸோ இது எல்லாமே எனக்கு ஓவராலா புரிஞ்சிச்சு. ஓவராலா ஒரு பேக்கேஜா பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த மண் பொன் பெண், அது யாரு எங்க இருந்து வர்றாங்க அப்படின்றதுதான் பிரச்சனை. ஸோ அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, ஒன்றா இருக்க நண்பர்களுக்குள்ள வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விடுது, அதை எப்படி சீரழிஞ்சு சின்னாமண்ணமாகி சிக்கி முக்கி போகுது அப்படின்றதான் படத்தின் கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர்ஸ்ல இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. டெஃபினட்டா அவங்க ஃபேமிலிஸோட நீங்க பார்க்கக்கூடிய அண்ட் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் போய் டெஃபினட்டா அந்த சாட்டர்டே சண்டே நல்ல வீக்கெண்ட்ஸ் போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் தான் படத்தோட ரன்னிங் டியூரேஷன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீக்கெண்ட்ஸ் மூவி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கருடன் படம் உங்களுக்கான படமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருடன் படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/10. அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.